வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஜிஎஸ்கே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஸ்பீக்கர். இந்த சவுண்ட் ஸ்பீக்கர் வந்து இப்போ புதுசாக நம்ம கடைக்கு வந்திருக்கு. அதோட ரிவ்யூ தான் நீங்க பார்க்க போறோம். இது எப்படி யூஸ் ஆகுது, என்னென்ன எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சவுண்ட் ஸ்பீக்கர் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு என்னங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது பிராண்டட் வந்து எஸ்எஸ் பிரைட்டோட பிராண்டு. ஹேண்டில் மெகாஃபோன் அப்படிங்கிற ஆப்ஷனில் இதை கொடுத்துருக்காங்க. இது மொத்தம் 200 வாட்ஸு. இது மொத்தம் 14 சவுண்டு இதில் இருக்குது. அதுக்கப்புறம் 3 வாய்ஸ் சேஞ்சர் இருக்குது. அப்புறம் நமக்கு டபுள் பேட்டரி கொடுத்துறாங்க, சார்ஜபிள் பேட்டரி, டபுள் பேட்டரி கொடுத்துட்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸோட சவுண்டு மொத்தம் 14 வாய்ஸ் சவுண்டு வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன பர்பஸ்க்குனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தா இந்த குழாய் மாடலில் இருக்குது. பார்க்கவே கொஞ்சம் லுக்காக தான் இருக்குது. இதில் இந்த இதான் ஹேண்டு கொடுத்துருக்காங்க. ஹேண்டு இப்படி பிடிச்சி நம்ம பேசுகிற மாதிரி இப்படி என்ன பேசணுமோ பேசிக்கலாம். அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உள்ள வந்து டபுள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜபிள் பேட்டரி சொல்லியிருந்தோம்ல, டபுள் பேட்டரி, சார்ஜபிள் பேட்டரி. ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் சார்ஜபிள் பேட்டரி, 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஏற்றுறதுக்கு சார்ஜர் கனெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜருக்கான ஹோல்டரு இதில் போட்டு தான் நம்ம இந்த பேட்டரியை இது பண்ண போகிறோம். அந்த ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்பீக்கர் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த 2 பேட்டரி நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். 2 பேட்டரியை போட்டு லாக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சார்ஜிங் போடுற இது இருக்குது. அது என்னென்னா டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மொபைல் சார்ஜர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ரெக்கார்டு. இப்போ நீங்கள் எதுவும் ரெக்கார்ட் பண்ணி ப்ளே பண்ண போறீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ப்ளே பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். மியூசிக்கில் வந்து என்னென்ன சவுண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் இதில் வந்துடும். ஆன் பண்ணியும் லாங் பண்ணியும் இது ஆன் ஆகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ சப்போஸ் ஒரு வியாபாரி எதுவும் இந்த தெருவோர வியாபாரம், வண்டி வியாபாரம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க அன்னன்னைக்கு பொருளை வந்து இதில் ரெக்கார்ட் பண்ணி அன்னன்னைக்கு வேணுங்கிறத ப்ளே பண்ணிக்கோங்க. அதுக்கு இப்போ நம்ம ரெக்கார்டு, சப்போஸ் ரெக்கார்டு ஒன்று ஆப்ஷன் பார்க்கலாம். ரெக்கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஸ்டார்ட் ரெக்கார்டு வந்ததுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ரெக்கார்டை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். ப்ளே கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிட்டு 2வது ப்ளே ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இதில் மியூசிக் அண்ட் இதுன்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த மியூசிக் இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மியூசிக் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எல்லா சவுண்ட்ஸும் இருக்கு. ஒவ்வொரு அனிமல்ஸோட சவுண்ட். நாய் குலைக்கிறது, குதிரை, ஆடு, குருவி, இது புலி கத்துற மாதிரி. காலகட்டத்தில் இந்த விவசாய காட்டை வந்து ரொம்பவும் தொந்தரவு பண்ற காட்டு பன்றி இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம எதுவும் அழிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாதுன்னு கவர்மெண்டோட ரூல்ஸு. அதனால என்ன பண்ணலாம்னா அதை விரட்டுறதுக்கு ஒரு வழி. ஏன்னா நம்மளா ஆளுகளா போய் அதை விரட்டோம் அப்படின்னா அது நம்ம உசுருக்கே டேமேஜ் ஆயிரும். ஏன்னா அது அவ்வளோ ஆக்ரோஷமா இருக்கும். அந்த நேரத்தில் இந்த ஸ்பீக்கரை போட்டு நீங்கள் ஏதோ ஒரு சாங்ஸோ இல்லைன்னா நாய் குலைக்கிற மாதிரி சத்தமோ அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டிங்கன்னா அந்த சத்தத்துக்கு பன்றி வந்து உங்கள் தோட்டத்தில் வராமல் இருக்கும். தெருவோர வியாபாரிகள், வண்டி வியாபாரிகள் அவங்க வந்து அன்னன்னைக்கு அவங்க பொருளை வந்து ப்ராடக்டை வந்து அன்னைக்கு ரேட்டை வந்து இதில் ரெக்கார்ட் பண்ணி அவங்க சேல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.